இல்ல. இதுக்கு முன்னுக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணாவை இன்டர்வியூ எடுத்தீங்க. சும்மா ட்ரெண்டிங் அப்படி போச்சுது எல்லாம் துட்டுக்காக. இப்ப விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப அர்ச்சுனா ராமநாதனை இன்டர்வியூ எடுக்கிறீங்க. கேட்கிறேன், இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த மீடியாக்கள் எல்லாம் சரியான கேவலங்க டாக்களா தான் இருப்பாங்க போல இருக்கு. சோரண்டு சொல்லிட்டா எங்க விழுந்து விழுந்தாலும் சாப்பாடு எடுத்து சாப்பிடுற ஒரு ஈனப்புறவியலா தான் இருக்குங்க போல இருக்குது. தயவு செய்து இந்த சினிமாவோ இந்த தொலைக்காட்சிகள் இந்த மாதிரி சேனல்களை தயவு செய்து முடக்கணும். நல்ல விஷயங்கள் எப்பயுமே வெளியில போகாது. அர்ச்சுனா ராமநாதன் இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க. அர்ச்சுனா ராமநாதனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஈழத்து பொண்ணு நான் சொல்றேன். அர்ச்சுனா ராமநாதன் நாமல் ராஜபக்சவோட கைகோர்த்து இருக்கிறார். ஒரு நல்ல நண்பன் நாமல் ராஜபக்ச. இனப்படுகொலை செஞ்சது இன்டர்வியூ எல்லாம் குடுக்குறையே மயிறு. இனப்படுகொலை செஞ்சது ஆரண்டு ஃபர்ஸ்டுக்கு சொல்லு. இனப்படுகொலை செஞ்சது காங்கிரஸ். இனப்படுகொலைக்கு காரணம் காங்கிரஸ். அந்த காங்கிரஸோட உன்னொன்னா கூட்டணிக்கு போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நாமல் ராஜபக்ச நண்பர் என்று சொல்ற. ஆனா அவங்களாலதான் இனப்படுகொலை நடந்துச்சு. எனக்கு கண் காண என்னுடைய மாமா என்னுடைய அக்காக்கள் சொல்றாங்க. பெண்களை கற்பழிச்சிருக்காங்க, பெண்கள் மார்பை வெட்டி இருக்கிறாங்க, பெண்களுக்கு இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்னு என் சொந்த மாமா எனக்கு அப்பைக்குள்ள 8-9 வயசு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நான் இவ்வளவுத்தையும் கடந்து வந்திருக்கிறேன். ஒரு அக்கா தங்கச்சியாக்களை கற்பழிச்சிருக்கிறாங்களே, இந்த மாதிரி இதுகள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் நீ என்னுடைய நண்பன் நாமல் என்று சொல்றியே. சரி, அதை விடு. மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்களே, மக்கள் தேர்ந்தெடுத்த மக்கள் பிரச்சனைக்காக கூட நிக்கணும்ன்றதுதான் உன்னோட ஒரு கொள்கையா இருக்கணும். ஆனா நீ ஒரு சாதாரண காணி பிரச்சனைக்கு போயிட்டு கண்ணை காட்டுறியே. இப்படி கண்ணை காட்டுறேன்னா நாங்க எத்தனை பேருக்கு கண்ணை காட்டி இருக்கணும் அந்த காலத்துல? நீ எல்லாம் எங்களுடைய போராளிகளை பற்றி பேசுறதுக்கு உனக்கு ஒரு சதத்துக்கு துப்பு இல்ல. புரிஞ்சுதா? உனக்கு பேசுறதுக்கு தகுதியே இல்ல. இனிமேல் இது மாதிரி பேசினீங்கன்னா உன்னை கேவலங்காலமா திட்டுவேன் பிறகு.